ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25வது படம் விஜயாநிதி சார்து. அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகளில் சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுத்தி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமால அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜயாநிதி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்திலும் வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல. தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினைச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாயிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்ல. அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னில எடிட் பண்ணிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னன்னா அடுத்த படத்தினுடைய எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா. நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026ல மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள் எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்னைக்கு காலங்காத்தால நேத்தெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சசி சாரோட சேர்ந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால. நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார், உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜயாநிதி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ, அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புறேன்.